கோவத்துல வார்த்தையை விடுறோம், இல்ல கையை தூக்க போறோம், சண்டை வருது, இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்ப இதை எப்படி கையாளலாம் அப்படின்றத சொல்றேன். இப்ப நமக்கு ஒரு விஷயம், இப்ப நான் உங்களை திட்டுறேன் அப்படின்னா 2 செகண்ட்ஸ்ல உங்களுடைய மூளைக்கு வந்து அது கண்டிப்பா வந்து கன்வே ஆயிரும், நான் உங்களை திட்டுறேன்னு. அப்போ உங்க மூளை அந்த நர்வஸ் சிஸ்டம் வழியா நமக்கு சிக்னல் கொடுத்து நம்மளை யாரோ திட்டுறாங்க, அவமானப்படுத்துறாங்க அப்படின்றத சொல்லும். அப்போ உடனடியா நம்மளுடைய உடம்புல வந்து அட்ரினலின், அதே மாதிரி கார்டிசோல் மாதிரியான ஹார்மோன்ஸ் ஆனது உற்பத்தி ஆயிரும். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ரத்தத்துல கலக்கும். இப்ப அட்ரினலின் ஹார்மோன் என்ன செய்யும், நம்மளுடைய ஹார்ட் ரேட்டை வேகப்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு படபடப்பு ஏற்படும், அதே மாதிரி வேர்க்க வைக்கும். இந்த மாதிரி இந்த ஹார்மோன்ஸ் தான் வந்து இந்த வேலை பார்க்கும். ஆனா இந்த ஹார்மோன்ஸ் வந்து 90 செகண்ட்ஸ் தான் வந்து வேலை பார்க்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்மளுடைய உடம்பே டைல்யூட் பண்ணிடும், அதாவது நீர்த்து போக வச்சிரும். இதனுடைய ஆற்றலை இந்த ஹார்மோன்ஸ் ஆனது இழந்துரும், மறக்க வச்சிரும். ஒண்ணும் இல்லாம அதை வந்து ஒரு கழிவா மாத்திரும் நம்மளுடைய உடல். அப்படி இருக்க இந்த அட்ரினலின், கார்டிசோல் மாதிரியான ஹார்மோன்ஸ் வந்து வெறும் 90 செகண்ட்ஸ் தான் நம்மளுடைய உடம்புல வேலை பார்க்க போகுது. அப்ப அந்த 90 செகண்ட்ஸ் தான் நம்ம வந்து கட்டுப்பாட்டை இழக்க போறோம். அப்ப அந்த 90 செகண்ட்ஸ்ல நம்ம எதையும் பண்ணாம இருக்கணும். உதாரணத்துக்கு கோவம் வருதுன்னா நம்ம எதுவும் பேசக்கூடாது, எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, அமைதியாக இருந்துடணும். 90 செகண்ட்ஸ் வந்து உங்களால் நினச்சாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா ஹார்மோன்ஸ் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. அந்த 90 செகண்ட்ஸுக்கு அப்புறமாவும் உங்களால் அந்த கோவத்தை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா அப்போ நீங்கள் தான் அந்த கோவத்தை வந்து அப்படியே நினச்சிட்டே இருக்கீங்க அதே விஷயத்தை அப்படின்னு அர்த்தம். அப்படி நீங்கள் நினச்சிட்டே இருந்தால் மறுபடியும் இன்னொரு அந்த ஆங்கர் ஸ்பைக் ஒன்று உருவாகும். அதாவது ஆங்கர் ஸ்பைக்குன்னா அந்த மூளை வந்து நமக்கு சிக்னல் கொடுக்குது நம்மளை யாரோ திட்டுறாங்க அப்படின்னு. அப்போ டக்குன்னு நமக்கு இந்த ஹார்மோன்ஸ்லாம் உற்பத்தி ஆகுது. அப்படி அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கிறது ஆங்கர் ஸ்பைக் அப்படின்றது. இது ஒரு முறை ஸ்பைக் ஆச்சுன்னா 90 செகண்ட்ஸ் நீடிக்கும். 90 செகண்ட்ஸ்க்கு அப்புறமாவும் உங்களுக்கு கோவம் போல அப்படின்னா அப்போ நீங்கள் மறுபடியும் அதே நினைக்கிறீங்க, மறுபடியும் ஆங்கர் ஸ்பைக் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால ஃபஸ்ட்டு 90 செகண்ட்ஸ் இருக்குல்ல, அமைதியாக விட்டுருங்க. நீங்கள் அமைதியாக இருந்துட்டாலே அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன யோசிச்சாலும் அது லாஜிக்காக இருக்கும். ஓரளவுக்காச்சும் உங்களால் வந்து சரியான முடிவெடுக்க முடியும். இப்படி பண்ணுறதன் மூலமாக ரொம்ப ஒரு சிக்கலான சூழ்நிலையை கூட உங்களால் ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து சமாளிக்க முடியும். சிம்பிளா சொல்லனா, உனக்கு கோவம் வந்துச்சுன்னா அந்த 90 செகண்ட் எதுவுமே எடுக்காத, அப்பு சிப்புன்னு உட்காந்துரு. அதுக்கப்புறம் நீ என்ன வாழ்க்கையில முடிவு எடுத்தாலும் ஓஹோன்னு வரும். இதைத்தான் ப்ரோ சொல்றாரு. அவ்வளவுதான்.